மை டியர் அங்கிள் கேக்குதா? அவர் தன்னை ஒரு அப்பான்ற ஒரு இமேஜ்ல வச்சிருந்தார். அது இன்று தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். நாட் ஈவன் டிஎம்கே ஸ்டாலினோட இமேஜை உடைக்கிறதுக்கான ஒரு வேலையை அவர் ஆரம்பிக்கும். வாட் அங்கிள், ராங் அங்கிள் அப்படிலாம் பேசுறது சீன்றது. இது திமுக காரர்களை கண்டிப்பாக கோபப்படுத்தும். அவர் தன்னை ஒரு அப்பான்ற ஒரு இமேஜ்ல வச்சிருந்தார். இவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் தன்னை ஒரு தந்தை ஸ்தானத்தில் வச்சு மக்கள்கிட்ட சொன்னார். கலைஞர் கூட அதை செய்யலை. தன்னுடைய 19 ஆண்டு கால முதலமைச்சர் வாழ்க்கையில் 5 தசாப்தங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் அவர் 50 ஆண்டு காலத்தில் அவர் 19 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் கூட தன்னை ஒரு தந்தையாக அவர் என்றைக்குமே மக்கள் மன்றத்திலேயோ கட்சிக்காரங்க கிட்டேயோ கூட அவர் முன்னிறுத்தினதே இல்லை. ஜெயலலிதா அம்மானு தன்னை முன்னிறுத்தினாங்க. அசம்பிளியில் பேசும்போது கூட எனக்கு எவ்வளவோ பெயர்கள் கொடுத்து என்னை அழைச்சாலும் அம்மானு என்னை கூப்பிடும்போது எனக்கு இருக்க மகிழ்ச்சி வேறு எதுலேயும் இல்லைன்னா அசம்பிளிலேயே அவங்க பேசினாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டு காலத்திலே அப்பான்ற இமேஜை அவங்க பில்டு பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு ஹை பெடஸ்டலில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியோட மிக முக்கியமான ஒரு கேரக்டர் என்னென்னா, நான் ஏன் இவ்வளோ தூரம் பீடிக்கை போடுறேன்னா ஸ்ட்ரைட்டாக சப்ஜெக்ட்டுக்கு வராமல் இது அப்போ தான் மக்களுக்கு புரியும்னு நான் சொல்கிறேன். நான் மன்னிக்கணும். அந்த இமேஜ், தந்தை என்ற இமேஜ் விமர்சனங்களுக்கு சாதாரணமாக அப்பாற்பட்டது. இப்போ தேசத்தந்தை, தேசப்பிதா மகாத்மா காந்தி நம்ம சொல்கிறோம். அதை யாருமே எம்ஜிஆரோ கலைஞரோ அந்த மாதிரி நாங்களை சொன்னிக்கிட்டதே கிடையாது. ஜெயலலிதா அம்மானது அது ஒரு பெண் என்பதால் சாதாரணமாக இப்போ ஒரு பெண்ணை பற்றி நம்ம பேசும்போது அந்த அம்மா வரலையானோம். நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு லேடி அவங்கள பற்றி பேசுகிறோம். அல்லது ஏன் நம்முடைய துப்புரவு பணியாளர்கள் கூட இன்னும் அந்த வழக்கமாக வர அந்த அம்மா வரலையான்னு தான் நம்ம கேட்போம். ஆனால் ஒரு அப்பா வரலையான்னு கேட்க மாட்டோம். அந்த இடத்துல இவர் ஒரு உயர்வின் அவிர்ச்சியின் காரணமாக அப்பான்ற ஒரு இமேஜை பில்டு பண்ணியிருந்தார். அது இன்று தகர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் தெளிவாக இது டீஸ் பண்ணுற வேலை தான். இது திமுக காரர்களை கண்டிப்பாக கோபப்படுத்தும். ஏன்னா நீங்கள் வாட் அங்கிள், ராங் அங்கிள் அப்படிலாம் பேசுறது சீன்றது. தப்பு ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ பாலிடிக்ஸ். இதில் ஒன்றும் அவதூறு கிடையாது. நீங்கள் அப்பாண்டிங்கன்னா அவங்க அங்கிள்னு வாங்க. ஸோ இதன் மூலமாக திமுகவை அவர் சீண்டுகிறார். இது கடந்த ஆண்டு 24 அக்டோபர் 27 விக்ரவாண்டியில் முதல் கூட்டத்தில் பேசும்போது ஐ திங்க் அவர் நேம் பண்ணலை. ஸ்டாலின்ற நேம் அவர் சொல்லலை. இந்த முறை நேம் பண்ணுறாரு. எப்பயுமே நீங்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சரோ அல்லது பெரிய தலைவர்களோ இருக்கும்பொழுது, அதுவும் அவங்களோட இமேஜ் பில்டிங்க்கு 24 மணி நேரமும் பல குழுக்கள் மாதந்தோறும் பல கோடிகளை செலவழித்து செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த இமேஜை ஒருத்தர் உடைக்கிறாருன்னா அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். ஐ திங்க் இன்றைக்கு டேக்அவே ஆஃப் த விஜய் ஸ்பீச் நான் பார்க்குறது என்னென்னா, அவர் டிஎம்கேவோட ஸ்டாலினோட, நாட் ஈவன் டிஎம்கே ஸ்டாலினோட இமேஜை உடைக்கிறதுக்கான ஒரு வேலையை அவர் ஆரம்பிக்கிறார். அதாவது பேசுங்க, தைரியமாக பேசுங்க, எல்லாரும் பயப்படாதீங்க, தவறு இருக்கும் பட்சத்தில் அரசுக்கு எதிராக பேசுங்கன்ற அது ஒரு பாயிண்ட். இன்றைக்கி திமுகன்ற ஸ்டாலின் ஒன்றும் தோற்கடிக்க முடியாத தலைவர் அல்ல, எதிர்க்க முடியாத தலைவர் அல்ல, விமர்சனங்களுக்கு அஞ்ச வேண்டாம், தவறு செய்திருப்பின் நீங்கள் தாராளமாக கேள்வி கேளுங்கள் என்பதுதான் அப்பாவென்று தன்னை விழித்துக் கொள்கிற ஒரு முதலமைச்சரை பார்த்து அங்கிள் என்று அவர் சொல்வது. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன்.